ஹலோ அண்ட் வெல்கம் டு ஷின்சான் ஸ்பீக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் என்னென்னா ஒரு பேமெண்ட் தட் இஸ் ரெகுலர் அண்ட் இட் இஸ் பெய்டு ஃபார் அ சர்வீஸ், அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு ப்ராடக்ட். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்தவன் தான் இந்த நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, ஸ்விக்கி, இந்த யூடியூப் ப்ரீமியம், ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் இதெல்லாம். ஆனால் காலகாலமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரு, கரண்ட்டு பில்லு, கேபிள் டிவி, ஃபோன் ரீசார்ஜு, டியூஷனுக்கு, ஸ்கூலு, காலேஜு, இது எல்லாமே வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே தான் அடங்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இப்போ வந்த விஷயம் கிடையாது, அது காலகாலமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி ப்ரோ, இப்போ சப்ஸ்கிரிப்ஷனால் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் வந்துட்டு பிஸ்னஸஸ்க்கு. இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் ரன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ரெவன்யூ வரும். இந்த மந்த்துக்கு ஓகே இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு இவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படின்ட்டு அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களால அவங்களோட கம்பெனியும் வந்துட்டு ஸ்கேல் அப் பண்ணுறது இல்லைனா ஸ்கேல் டவுன் பண்ணுறது அதெல்லாம் அவங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லாயல்ட்டினா என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கடையில் போய் கிராசரி வாங்குறோன்னா மோஸ்ட்லி அவங்க கடையில் தான் போய் வாங்குவோம். ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குகிறோன்னா அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம மாறுறது ரொம்ப ரேரு. நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு லாயலாக இருப்போம். அதனால் வந்துட்டு கஸ்டமர் லாயல்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, ஃபிசிக்கல் பிஸ்னஸஸுக்கு ஓகே, ஆன்லைன் பிஸ்னஸஸ்க்கும் இதே மாதிரி தான்னா? ஆமாம், ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான். அது இல்லாமல் ஆன்லைன் பிஸ்னஸில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கஸ்டமர் டேட்டா இருக்கும். இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸோ அமேசான் ப்ரைமோ வந்துட்டு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வாட்ச் பண்ணுற கண்டென்ட்டை பார்த்து நம்மளோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி அவன் அதில் கண்டென்ட் சஜஸ்ட் பண்ணுவான். இது வந்துட்டு ப்ராஃபிட்டபிள் ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் தான். எப்போ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு லாஸ் பண்ண வைக்க முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸுக்கு சொல்லணுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் 800 hours கண்டென்ட் நீங்கள் பர் மந்த்துக்கு கன்சியூம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஸ்லைட் லாஸஸ் இன்கர் ஆகும். இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வரும் அவங்களோட பேமெண்ட் பிளான் பொறுத்து. சரி, சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பிஸ்னஸஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபெட்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்துட்டு நிறைய சர்வீசஸாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா என்னடா இவ்வளோ இது பண்ணி வச்சுருக்கோமே, என்ன இவ்வளோ பே பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி ஒரு டைமில் ஓவர்வெல்ம் ஆகியிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃபேவரட்டான ஷோ வந்துட்டு வேறு ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஜம்ப் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக இனிஷியல் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்க்கு வந்துட்டு லாஸ் இருக்கும். ஸோ அந்த கஸ்டமர் ஜம்ப் ஆகிறதுனால வந்துட்டு ஒரு லாஸ் வரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க கண்டினியூஸாக புது கான்டென்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வந்துட்டு கஸ்டமர் பேஸும் நிற்கும். ஓகே, பிஸ்னஸஸுக்கு ஓகே ப்ரோ. இப்போ எனக்கு இதனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்யூனான ஒரு மூவியோட சிடியோ இல்லை டிவிடியோ வாங்குகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மக்கிட்ட ஃபிசிக்கல் மீடியா இருக்கும். அதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 90 rupeesலேருந்து ஒரிஜினல் சிடி சொல்கிறேன், 90 rupeesலேருந்து அப் டு 1000 rupees வரைக்கும் இருக்கும். ஜென்யூனான சோர்ஸஸில் ப்ளூரே டிஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 rupees வரைக்கும் போகும். ஸோ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும்னா, இப்போ நீங்கள் நிறையா மூவிஸ் பார்ப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு 200 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்கள் ஒரு மந்த்துக்கு ஒரு 10 படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு லாபம் தான். ஆப்வியஸாக ஒரு கஸ்டமராக வந்துட்டு நமக்கு நிறையவே சாய்ஸஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேணுனாலும் பார்க்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டு வேறு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ போகலாம். அது மட்டும் இல்லாமல் கன்வீனியன்ஸ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. இப்போ நான் ஒரு 10 படம் பார்க்குறேன்னா எல்லா படமும் ஒரே இடத்துல என்கிட்ட இருக்கும். அது இல்லாமல் நான் எந்த டிவைஸில் யூஸ் பண்ணாலும், இப்போ லேப்டாப்லேயோ இல்லை டிவிலையோ நான் பார்க்குறேன்னாலுமே எல்லா இடத்துலையும் அதே கண்டென்ட் அவைலபிளாக இருக்கும் ஒரே சப்ஸ்கிரிப்ஷனில். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனலைஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா கம்பெனிஸ் கிட்ட கஸ்டமர் டேட்டா வந்துட்டு எக்ஸ்டென்சிவ் கஸ்டமர் டேட்டா இருக்கும். ஸோ அதனால் அவங்களால நமக்கு பர்சனலைஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். நான் வந்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஷோஸ் பார்க்குறேன், இல்லை நான் வந்துட்டு அனிமேட்டட் ஷோஸ் நிறைய பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு அது ரிலேட்டடான பர்சனலைஸ்டான ஒரு ஷோ சஜஸ்டன் வரும். ஸோ அதனால் நான் இன்னும் அதை நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸும் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் ப்ளஸ் மெம்பர்ஷிப்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ் மாதிரி ஒரு சேல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 day முன்னாடியோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு 12 hours முன்னாடியோ வந்துட்டு உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ் வந்துடும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்டுமே வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு இருக்குது. சரி ப்ரோ, இப்போ கஸ்டமர்ஸுக்கு அதனால் ட்ராபேக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் ஹிடன் ஃபீஸ் வரலாம். ஹிடன் ஃபீஸ்னு பார்த்த உடனே அந்த சாப்பாடு டெலிவரி பண்ணுறவன் ஹிடன் ஃபீஸ்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி அப்படின்னுவான்.
பட் அதுலேயே வந்துட்டு ஒரு ஸ்டாரு ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்தால் தான் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி போடுவான். 10 கிலோமீட்டர்ஸ் மேலே போச்சுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபீஸ் ஆட் ஆகலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு சில டைம் நம்ம அந்த ப்ரைம் வீடியோலலாம் பார்க்குறப்போ செலக்டட் ரேஞ்ச் ஆஃப் மூவிஸ் மட்டும்தான் வந்துட்டு ப்ரைம் கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயாக இருக்கும். ஒரு சிலது வந்துட்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்கும், அதை வந்துட்டு நம்ம ரெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்குது. ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா வந்துட்டு நம்ம ஆளுங்களுக்கு கமிட்மெண்ட் இஷ்யூஸ் நிறையவே இருக்குது. ஒரு விஷயத்த கமிட் ஆகி உட்கார முடியாது யாராலையுமே. சரி, சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆன்லைன் கண்டென்ட்டோட ட்ராபேக்ஸ் பார்ப்போம். நான் இப்போ வந்துட்டு ஒரு மூவி சிடியோ இல்லைனா வந்துட்டு ஒரு மியூசிக் சிடி அப்படின்னா வந்துட்டு ஒரு கேமோட ஒரிஜினல் காப்பி வாங்குகிறேன் அப்படின்னா அதை நான் எப்போனாலும் அதுக்கான ஹார்ட்வேரில் ப்ராப்பரான ஹார்ட்வேரில் போட்டு இன்ஸ்டால் பண்ணேன்னா என்னால் அது விளையாட முடியும். ஐ ஓன் த கான்டென்ட். பட் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆன்லைன் கான்டென்ட்லாம் வந்ததுக்கப்புறம் யூ டோன்ட் ஓன் த கான்டென்ட். நான் வாங்குறது, நான் காசு கொடுத்து வாங்குகிற எந்த கான்டென்ட்டையுமே நான் ஓன் பண்ணலை. இது நான் இன்ஃபேக்ட் இன்னும் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் கூட பேசியிருப்பேன். ஸ்டீமில் நம்ம வாங்குகிற கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஓன் பண்ணல, பட் ஒரு லைசன்ஸ், ஒரு கீ மாதிரி தான் வச்சுருக்கோம். அதை எப்போ வேணாலும் அந்த கேமை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இது அகெயின்ஸ்ட் ஓனிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் காசு கொடுத்து வாங்குகிற ஒரு கண்டென்ட்டை நான் ஓன் பண்ணல அப்படின்றப்போ அது எனக்கு ஒரு பெட்ரேல் மாதிரி தான் இருக்குது. எப்படி ப்ரோ பெட்ரேல் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஒரு இட்லி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னா, அந்த இட்லியை வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கப்பே எப்போ வேணால் அந்த கடைக்காரன் தூக்கிட்டு போயிடுவான். அப்படின்றப்போ எப்படி ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி தான் எனக்கு கேமை நாட் ஓனிங் கேம்ஸ் ஆர் நாட் ஓனிங் எனி டைப் ஆஃப் மீடியாவை வந்துட்டு எனக்கு அப்படி தான் ஃபீல் பண்ண வைக்குது. இது சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு நிறைய விதத்தில் வந்துட்டு கன்வீனியன்ஸ் இருந்தாலும் இந்த ஆன்லைன் கான்டென்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனால் இந்த ஒரு ட்ராபேக்கை என்னால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த நீல ராக்கெட்டில் தான் வந்துட்டு போயிட்டு இது பண்ணிகிட்ருப்பீங்க, டவுன்லோட் பண்ணிகிட்ருப்பீங்க. அது ஓகே, அது அவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களால் முடிஞ்சுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குங்க, இல்லைன்னா வந்துட்டு சரியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஒரு ஸ்கேமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அதில் பெனிஃபிட்ஸும் இருக்குது, ட்ராபேக்ஸும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.